பைக் டாக்ஸி புக் பண்ண ஒரு இளம் பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்ச வழக்கில் போலீசார் ராபிடோ டிரைவரை கைது செஞ்சிருக்காங்க. நள்ளிரவு நேரத்தில் நடந்தது என்ன? திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த இளம் பெண்ணை ராபிடோ டிரைவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் வழக்குதான் தற்போது தலைநகரையே அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. திரிபுராவைச் சேர்ந்தவர் 22 வயதான இளம்பெண். இவர் குடும்பத்துடன் சென்னை மதுரவாயல் பகுதியில் வசித்து வருகிறார். சம்பவத்தன்று இரவு 10:30 மணியளவில் இளம்பெண் தான் வசிக்கும் வீட்டில் இருந்து ராபிடோ மூலம் பைக் டாக்ஸி புக் செய்து நண்பரை சந்திக்க பள்ளிக்கரணைக்கு சென்றுள்ளார். பின்னர் அந்த பெண் வேளச்சேரி பாலத்தில் இருந்து அதே ராபிடோ ஓட்டுநரை அழைத்து வீட்டிற்கு வந்துள்ளார். வீட்டில் இறங்கும்போது ராபிடோ டிரைவர் தன்னை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டதாக தனது கணவனிடம் கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார். இதுகுறித்து இளம்பெண்ணின் கணவர் வானகரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ராபிடோ ஓட்டுநரான தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் சிவகுமாரை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் சிவகுமார் பல திடுக்கிடும் தகவல்களை கூறியுள்ளார். 22 வயதான சிவகுமார் அடையாறில் தங்கி சமீப காலமாக ராபிடோ ஓட்டி பிழைப்பு நடத்தி வந்திருக்கிறார். இரவு பகல் பாராது புக்கிங் எடுத்து வண்டி ஓட்டுவது வழக்கம். அப்படித்தான் சம்பவத்தன்றும் புகார் கொடுத்த இளம்பெண் ராபிடோ புக் செய்து பள்ளிக்கரணையில் இறங்கியுள்ளார். இறக்கிவிட்ட சிறிது நேரம் கழித்து மீண்டும் அந்த இளம்பெண் சிவகுமாரை தொடர்பு கொண்டுள்ளார். வேளச்சேரி பாலத்தின் அருகில் உள்ள பழக்கடையில் இருந்து மதுரவாயலுக்கு அழைத்து செல்லுமாறு கூறியிருக்கிறார். இதனையடுத்து அந்த இளம்பெண்ணை பைக்கில் ஏற்றிக்கொண்டு செல்லும் போது சிவகுமாரிடம் தனக்கு பைக் ஓட்ட கற்றுத்தருமாறு கேட்டுள்ளார் அந்த இளம்பெண். சிவகுமாரும் இளம்பெண்ணுக்கு பைக் ஓட்ட கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போது இருவருக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட மில்லியன் டவுனில் உள்ள மாந்தோப்பில் வைத்து இருவரும் உல்லாசமாக இருந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து இளம்பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டிருக்கிறார் சிவகுமார். அப்போதுதான் அவருக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. சிவகுமாரிடம் அந்த இளம்பெண் 20,000 பணம் கேட்டு மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. பணம் தர மறுத்ததால் உடனே அந்த இளம்பெண் ராபிடோ டிரைவர் சிவகுமார் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டதாக கணவரிடம் அழுது புலம்பி நாடகமாடியதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து இளம்பெண்ணின் கணவன் உட்பட அக்கம் பக்கத்தினர் சிலர் ஒன்று சேர்ந்து சிவகுமாரை கல்லால் அடித்து தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. தாக்குதலில் சிவகுமாருக்கு பலத்த காயமும் ஏற்பட்டிருக்கிறது. அத்துடன் காவல் நிலையத்திலும் பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டதாக தன் மீது பொய் புகார் அளித்ததாகவும் வாக்குமூலத்தில் கூறியுள்ளார் சிவகுமார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வானகரம் போலீசார் சிவகுமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இருப்பினும் 2 தரப்பிலும் வெவ்வேறு காரணங்கள் கூறப்படுவதால் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.